வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருமண தடை நீங்கவும் குழந்தை பேறு உண்டாகவும் நினைத்த காரியம் நமக்கு கைகூடவும் கேட்கும் வரங்கள் உடனே அமையவும் தைப்பூசம் அன்று மிகவும் சக்தி வாய்ந்த முருகனுடைய மிகவும் எளிமையான ஒரு வழிபாடு இருக்குங்க. இந்த வழிபாடு நீங்கள் தைப்பூசம் அன்று நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்கும் வரங்கள் உடனே உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, எனக்கு குழந்தை வரம் வேண்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமண தடை நீங்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஏதாவது வழிபாடு இருந்தால் சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா இது ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு, முருகனுக்கே உகந்த வழிபாடு. முருகனுக்கே உகந்த வழிபாடு, அதுவும் தைப்பூசம், முருகனுக்கே உகந்த நாள் தைப்பூசம் அன்று நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக பலன் கொடுக்கும். அது என்ன வழிபாடு, அதை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த பதிவில் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பக்கத்தில் வர ஆல்ன்ற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முருகனுடைய வழிபாட்லேயே இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடு. இந்த வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் நிறைய பேர் இதை செஞ்சுருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த வழிபாடு அப்படின்றது, அதுவும் இந்த முருகன் வழிபாடு என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு. ஏன்னா இப்போது நிறைய பேர் குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. திருமணமாகி பல வருடங்களாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நிறைய கோயிலுக்கு போகிறாங்க, சுவாமி கும்பிட்றாங்க, நிறைய பரிகாரம் செய்கிறாங்க, நிறைய மருத்துவம் பார்க்குறாங்க, இருந்தாலும் குழந்தை பேறு உண்டாவதில்லை. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், முருகப்பெருமானை வழிபட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு குழந்தை பேறு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் திருமண தடை, செவ்வாய்க்கு அதிபதியே நம்ம முருகப்பெருமான் தான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை நீங்கள் இந்த தைப்பூசம் அன்று கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு திருமண தடை இருந்துச்சுன்னா விலகி கண்டிப்பாக திருமணம் கைகூடும். பிரிந்த தம்பதியர்கள் ஒன்று சேர்வார்கள். வேலை வாய்ப்புக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நோய்வாய்ப்பட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு வந்துடும். நோயிலிருந்து விலகி உடல் ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள். அப்பேற்பட்ட முருகனுடைய வழிபாட்டை தான், அதுவும் எளிமையான ஒரு வழிபாட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. அது என்ன வழிபாடு அப்படின்னு இப்போ நம்ம பார்த்துடலாங்க. முருகருடைய வேல் வழிபாடு. உங்கள் வீட்டில் முருகருடைய வேல் இருந்துச்சுன்னா தைப்பூசம் அன்று வேல் வழிபாடு செய்யணும். உங்கள்கிட்ட அப்படி வேல் இல்லைன்னா சிறிய வேல், சின்ன வேல் ஒன்று வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக வேல் வாங்கி வீட்டில் வைக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. பெருசாலாம் வாங்க வேண்டாம், சின்ன வேல் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வேல் வழிபாடு என்பது அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதுவும் தைப்பூசம் அன்று தான். ஏன் இந்த வேல் வழிபாடு அவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, பார்வதி தேவியே முருகர்கிட்ட வேல் கொடுத்த நாள் எந்த நாள், அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதி தேவி முருகருக்கு வேல் கொடுத்த நாள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தைப்பூச நாள். அவ்வளவு சிறப்பு மிக்க நாள். அதான் அந்த வேல் வழிபாடு என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. இப்போ உங்ககிட்ட வேல் இல்லைன்னா சின்ன வேலாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. தைப்பூசம் அன்று எப்படி நீங்கள் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேலுக்கு அபிஷேகம் செய்யணும். அதுவும் முக்கியமாக 3 பொருளால் நீங்கள் அபிஷேகம் செஞ்சீங்கன்னா மிகவும் சிறப்பு. அது என்ன 3 பொருள்? பால், கண்டிப்பாக பாலால் அபிஷேகம் செய்ய வேண்டும். திருநூறு, கண்டிப்பாக திருநூறு வச்சு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்வது மிக மிக சிறப்பு. இந்த 3 பொருள் மிகவும் முக்கியமானது. இதற்கு மேற்கொண்டு நீங்கள் சந்தனம், தயிர், தேன் இதெல்லாம் உங்கள் விருப்பம். ஆனால் இந்த 3 பொருள், பால், பஞ்சாமிர்தம், திருநூறு, இது 3ம் சிறப்பு வாய்ந்தது. அந்த அன்னைக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யும்போது உங்கள் வேண்டுதல்களை நினைத்து கொண்டே அபிஷேகம் செய்ய வேண்டும். கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும். அபிஷேகம் செய்துவிட்டு வாசனை மலர்களால் நீங்கள் வேலை அலங்கரிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய்லாம் உடைச்சி வச்சு தூப தீப ஆராதனை காட்டி
முருகப்பெருமானின் மூல மந்திரம் சொல்லணும். ஓம் முருகா போற்றி, ஓம் கந்தா போற்றி, ஓம் கதிர்வேலா போற்றி அப்படின்னு இந்த மந்திரத்தை 3 முறை நீங்கள் உச்சரிக்கணும். உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜையை நிறைவு செஞ்சுக்கலாம். இந்த வேல் பூஜை மிகவும் சக்தி வாய்ந்த பூஜை. இது தைப்பூசத்தன்று நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கேட்குறவங்களுக்கு குழந்தை உண்டாகும். திருமண தடை உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தடை நீங்கி திருமணம் கைகூடும். நீங்கள் எந்த காரியம் நினச்சி முருகப்பெருமான்கிட்ட வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த காரியங்கள் நல்லபடியாக நிறைவேறும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்.